இந்த மண்ணில் ஒவ்வொரு துளி காற்றிலும் ஒவ்வொரு அதிர்விலும் ஒரு நாதம் ஒலிக்கிறது. ஓம் நம சிவாய. அது சாதாரண ஒலி அல்ல, அது தமிழ்நாட்டின் ஆன்மா. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த புனித நிலத்தில் மனிதனின் துயரத்தையும் ஆசையையும் பிறவியின் பயத்தையும் ஒரே கணத்தில் கரைத்தவன் பரமேஸ்வரன், சிவன். கல்லால் கட்டப்பட்ட கோயில்கள் அல்ல இவை, காலத்தை கடந்து நிற்கும் ஞானத்தின் சின்னங்கள். சிதம்பரத்தின் ஆகாயம், திருவண்ணாமலையின் அக்னி, திருவானைக்காவின் நீர், காஞ்சியின் பூனி, காளஹஸ்தியின் காற்று. 5 பூதங்களாய் 5 வடிவங்களில் சிவன் தன்னை வெளிப்படுத்திய புனித தலம் தமிழ்நாடு. இங்கு ஒவ்வொரு சிவலிங்கமும் ஒரு கதையை சொல்கிறது, ஒரு பாவத்தை கழுவுகிறது, ஒரு உயிருக்கு புது வழியை காட்டுகிறது. சில கோயில்களில் கண்ணீர் தானாக வழியும், சில இடங்களில் இதயம் தானாக வணங்கும், சில சிவாலயங்களில் வார்த்தைகள் மௌனமாகும். ஏனெனில் சிவன் அங்கே வாக்கியமல்ல, அனுபவம். இது வெறும் கோயில் பயணமல்ல, இது ஒரு ஆன்மீக யாத்திரை, ஒரு உள்ளக மாற்றம், ஒரு பிறவி பயணத்தின் தொடக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் புனிதமான சிவன் கோயில்களின் இரகசியங்களையும் அதிசயங்களையும் அவற்றின் ஆழமான அர்த்தத்தையும் நாம் காணப்போகிறோம். கண் திறந்தே இருங்கள், ஏனெனில் இங்கு சிவன் பேசப்போகிறார். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு மறைந்திருக்கும் இரகசியம் உண்டு. ஆனால் சில கோயில்கள் மட்டும் மனித அறிவை தாண்டிய தெய்வ சக்தியை நேரடியாக உணர வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிசய சிவஸ்தலம்தான் பூவனூர் சதுரங்க வல்லபநாதர் திருக்கோயில். இங்கு வழிபடுபவர்களின் வாழ்க்கை சதுரங்க விளையாட்டைப் போல மாறுகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், இங்கு ஒவ்வொரு நகர்வையும் சிவபெருமானே தீர்மானிக்கிறார். தமிழ்நாட்டின் அமைதியான கிராம சூழலில் பூவனூர் என்ற சிறிய ஊரில் காலத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கும் இந்த சிவாலயம் வெளியில் பார்க்க எளிமையாக தோன்றினாலும் உள்ளே அடங்கியிருக்கும் சக்தி மிகவும் தீவிரமானது. இங்குள்ள மூலவர் ஸ்ரீ சதுரங்க வல்லபநாதர், அம்மன் ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பாள். இந்த திருநாமமே ஒரு பெரிய மர்மத்தை கூறுகிறது. சதுரங்கம், வல்லபன், அதாவது விளையாட்டின் அரசன். ஏன் சிவபெருமான் இங்கே சதுரங்க வல்லபநாதர் என்ற பெயரில் வழிபடப்படுகிறார்? பழங்காலத்தில் இந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் மிகச்சிறந்த சதுரங்க வீரர்கள். ஆனால் ஒரு மன்னனின் அகந்தை தெய்வத்தை சவால் செய்தபோது, என் அறிவுக்கு மேல் யாருமில்லை என்று கூறிய அந்த அரசனுக்கு சிவபெருமான்தான் உண்மையான ஆட்டக்காரர் என்று உணர்த்திய இடம்தான் இந்த பூவனூர். ஒரே இரவில் அரசனின் வாழ்க்கை செக்மேட்டானது. அன்றிலிருந்து இந்த கோயிலில் வழிபடுபவர்களின் வாழ்க்கையில் தடைப்பட்ட திருமணம், திடீர் வேலைவாய்ப்பு, வழக்குகளில் வெற்றி, எதிரிகளின் வீழ்ச்சி, இவை அனைத்தும் அதிரடியாக நடக்கத் தொடங்கின. ஏனெனில் இங்கு வழிபட்டால் நீங்கள் விளையாட முடியாது, சிவபெருமானே விளையாடுவார். இந்த ஆலயத்தின் கருவறை மிகுந்த அதிர்வுகளை கொண்டது. சிலர் சொல்கிறார்கள், இங்கு அதிக நேரம் நின்றால் உடலில் நடுக்கம் ஏற்படுகிறது என்று. அது பயமல்ல, சக்தி பரிமாற்றம். அந்த லிங்கத்தின் முன் நின்றால் மனம் மெதுவாக அமைதியாகி ஒரு தீர்மானம் தெளிவாக உருவாகும். அதுதான் சிவபெருமானின் நகர்வு. இந்த கோயிலில் ஓம் சதுரங்க தோஷம், புத்தி மந்தம், முடிவெடுக்க முடியாத நிலை, வாழ்க்கையில் தடுமாற்றம், இவை உள்ளவர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும். குறிப்பாக திங்கட்கிழமை, பிரதோஷம், மாசிமகம் இந்த நாட்களில் வழிபட்டால் வாழ்க்கையின் திசையே மாறும். பல பக்தர்கள் கூறும் அனுபவம் ஒன்று: நான் எதையும் செய்யவில்லை, எல்லாம் தானாக நடந்தது. அது அதிர்ஷ்டமில்லை, சிவ தீர்ப்பு. ஒருமுறை இந்த கோயிலில் உண்மையான மனதுடன் கண்ணீர் மல்க வேண்டினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் உறுதி.
இந்த உலகில் நாம் எல்லாம் ஒரு சதுரங்க காய்கள்தான். ஆனால் யார் ஆட்டத்தை நடத்துகிறார்கள் என்று புரிந்து கொண்ட நாளே வாழ்க்கை மாறும். அந்த ஆட்டத்தின் அரசன் பூவனூர் சதுரங்க வல்லபநாதர். ஒருமுறை இந்த திருத்தலத்திற்கு சென்று உங்கள் வாழ்க்கையை சிவபெருமானின் கையில் ஒப்படையுங்கள். செக்மேட் உங்கள் பிரச்சனைகளுக்கே, விக்டரி உங்கள் வாழ்க்கைக்கே. ஓம் நம சிவாய. தேவாரப் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 103வது சிவதலமாக திகழ்வது பூவனூர் சதுரங்க வல்லபநாதர் கோயில் ஆகும். இத்தலம் திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற தலமாகும். தேவாரப் பதிகத்தில் இத்தல இறைவனை திருநாவுக்கரசர் ஆவின் மேவிய ஐந்தமர்ந்து ஆடுவான், தூவெண்ணீரு துதைந்த செம்மேனியான், வேவனூள் விரிவு நென்னியின் தென்கரை பூவனூர் புகுவார் வினை போகுமே என்று இத்தலத்தை போற்றி பாடியுள்ளார். திருநெல்வேலி நெல்லையப்பருக்கும் இந்த பூவனூர் சதுரங்க வல்லபநாதருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது மட்டுமல்ல, ஏன் இந்த ஆலய இறைவனுக்கு சதுரங்க வல்லபநாதர் என்ற பெயர் வந்தது என்பது பற்றியும் காணலாம். வசுதேவன் என்ற மன்னன் அத்தனை பொன் பொருள் பதவி இருந்தும் குழந்தை வரம் இல்லாமல் தவித்து வந்தான். ஒவ்வொரு சிவாலயமாக சென்று மனமுருகி வேண்டினான். தன் மனைவியுடன் திருநெல்வேலி நெல்லையப்பரை வணங்கினான். இவர்களின் வேண்டுதலை ஏற்ற நெல்லையப்பர் பார்வதியை வசுதேவனின் மகளாக பிறக்கும்படியும் பராசக்தியின் அம்சமாகிய சாமுண்டியை குழந்தைக்கு செவிலித்தாயாக இருக்கும்படியும் அருளினார். ஒருமுறை வசுதேவன் தன் மனைவியுடன் தாமிரபரணி நதியில் நீராடிக் கொண்டிருக்கும்போது அங்கு ஒரு தாமரையில் சங்கு வடிவில் அம்பிகை தோன்றினாள். வசுதேவ மன்னன் அந்த சங்கை எடுத்தவுடன் அது குழந்தையாக மாறியது. மன்னனும் ராணியும் மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி கூறி அக்குழந்தைக்கு ராஜேஸ்வரி என்ற பெயரிட்டு வளர்த்தனர். இறைவன் அருளியபடி சப்த மாதர்களில் ஒருவரான சாமுண்டீஸ்வரி அந்த குழந்தைக்கு வளர்ப்புத் தாயாக இருந்தாள். குழந்தை சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தது. அன்பும் அழகும் அறிவும் மிக்க குழந்தையாக வளர்ந்தாள் ராஜேஸ்வரி. குறிப்பாக சதுரங்க விளையாட்டில் தன்னை வெல்பவர் யாருமில்லாதபடி திகழ்ந்தாள். காலங்களாக ராஜேஸ்வரிக்கு மனம் முடிக்கும் நேரம் வந்தது. வசுதேவ மன்னர் யார் தன் மகளை சதுரங்க விளையாட்டில் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கே மனம் முடித்து தருவதாக அறிவித்தார். இறைவன் சித்தர் வேடத்தில் வந்து சதுரங்க போட்டியில் கலந்து கொள்வதாக கூறினார். மன்னனும் சம்மதிக்க சதுரங்க போட்டி நடந்தது. போட்டியில் சித்தர் வேடத்தில் வந்த இறைவனே வென்றார். சதுரங்க போட்டியில் வென்ற இறைவன் உண்மையான வடிவத்துடன் அனைவருக்கும் தரிசனம் தந்தார். மனம் மகிழ்ந்து இறைவனே ராஜேஸ்வரியை மனம் முடித்தார். தம்பதி சமேதராய் இன்றும் அனைவருக்கும் அருள் பாலித்து வருகிறார் பூவனூர் சதுரங்க வல்லபநாதர். மன்னரின் வேண்டுகோளுக்கிணங்க அன்னை ராஜேஸ்வரியும் வளர்ப்புத்தாய் சாமுண்டீஸ்வரியும் தனித்தனி சன்னதி கொண்டு இந்த ஆலயத்தில் அருள் பாலித்து வருகின்றனர். சுகபிரம்ம ரிஷி மலர்வனம் வைத்து வழிபட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. இத்தல இறைவனுக்கு புஷ்பவனநாதர் என்ற பெயரும் உண்டு. கிருஷ்ண குஷ்டகரம் என்ற தீர்த்தம் இந்த ஆலயத்தில் உள்ளது. கருங்குஷ்டம் போக்கும் தன்மையுடையது இந்த தீர்த்தம். சிறப்பு வாய்ந்த சாமுண்டீஸ்வரி சன்னதியில் விஷக்கடிக்கு எலிக்கடிக்கு இங்கு தரப்படும் வேரை கட்டிக்கொண்டு இவ்வம்பிகையை வழிபட்டு மக்கள் குணமடைகின்றனர். விஷ்ணு, பிரம்மா, இந்திரன், விநாயகர், முருகன், அகத்தியர், சுகமுனிவர் ஆகியோர் பூஜை செய்து வழிபட்ட திருத்தலம் இது. ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சதுரங்க வல்லபநாதரை பிரார்த்தனை செய்து வழிபட குணமாகிறது என்பது நம்பிக்கை. பணம் கொடுக்கல் வாங்குவதில் பிரச்சனை ஏற்பட்டால் விரைவில் அது சரியாக, திருமணத்தடை நீங்குவதற்கு, குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை குறைவின்றி அருள்கிறாள் சாமுண்டீஸ்வரி. இந்த திருத்தலத்தில்தான் அகத்தியர் போகருக்கு விஷக்கடி நிவர்த்திக்கான மூலிகை வைத்திய முறைகளை போதித்தார் என்று கூறப்படுகிறது. சதுரங்க விளையாட்டு தமிழகத்தில் தோன்றியது என்பது பலருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் சதுரங்க வல்லபநாதரின் ஆலயமோ புராணக் கதைகளோ பலருக்கும் சென்று சேரவில்லை. தேவாரப் பாடல் பெற்ற தலங்களுக்கு யாத்திரை செல்வோர் நிச்சயம் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிவது வழக்கம். திருநாவுக்கரசர் இவ்வாலய இறைவனை போற்றி புகழ்ந்து நெகிழ்ந்து மனமுருகி பாடிய பாடல்களை இன்றளவும் மக்கள் பாடி ஈசனை வழிபட்டு அருள் பெறுகின்றனர். மிகவும் தொன்மையான இந்த விளையாட்டு பற்றி கீழடி ஆய்விலும் சில தகவல்கள் கிடைத்துள்ளன.